Audio Jungle. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان الحميد إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت أحد عشر كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. وقال رسول الله صلى الله عليه وسلم وقد بعث إليه ففتح لنا فإذا أنا بيوسف صلى الله عليه وسلم إذا هو قد أعطي شطر الحسنين شطر الحسن أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வுடைய அருளினாலே இன்றைய தினம் 12வது ஜுசுவினுடைய முக்கால் பகுதியிலிருந்து 14வது ஜுசுவினுடைய முதல் 4 பகுதி வரை ஓதப்பட்டது. இன்று ஓதப்பட்ட மிக முக்கியமான வசனங்களில் சூராவினுடைய பெயர் சூரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் ஒரு சூரா முழுக்க அல்லாஹ் அதை பற்றி மட்டுமே சொல்கிறான் என்று சொன்னால் அந்த சூரா இந்த சூரா தான். ஏன்னா எந்த நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா முழு ஒரு சூறாவிலே சொன்னது கிடையாது. அப்ப இவங்களுடைய வரலாற்றை அல்லாஹ் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையிலும் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, நான் மிஅராஜுக்கு சென்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மற்ற நபிமார்களையும் வானத்தில் பார்த்தேன். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கதவுபத்திய ஷத்தரல் ஹுசனி அழகினுடைய ஒட்டுமொத்த பாதையில் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல சூரியன் கலைகட்டு பறந்தது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல அல்லாஹ் தஆலா அழகு கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த முறையிலே சிறப்புப்படுத்தி இருக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சூரியன் கலைகட்டு பிறந்த காலத்துல ஒரே ஒரு தடியை கொடுத்து அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தினார். அந்த தடியை மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே போட்டாங்கன்னா பெரிய மலைப்பாம்பாக அது மாறிவிடும். அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில பிடிச்சாங்கன்னா தானாக குச்சியாக மாறிவிடும். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனா அல்லாஹ் எல்லா நபிமார்களுடைய வரலாற்றையும் குர்ஆன்ல சொல்கிற போது ஒரே ஒரு நபியை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்றப்ப அஹ்ஸனல் கஸஸி அழகிய வரலாறை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தான். ஏன்னா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தையை பிரிந்து வாழுகிறார்கள். அவங்களுடைய தந்தையும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனார். அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றலில் வருபவர்கள் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகட்டும். ஏன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மகனார். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள்ல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய சகோதரர் பென்யாமீன் அலைஹிஸ்ஸலாம் என்கிற 2 பேருமே வேறொரு தாய்க்கு பிறந்தவர்கள். மீதம் இருக்கிற 10 பேரும் வேறொரு தாய்க்கு பிறந்தவர்கள். இப்ப குழந்தைகளாக இருக்கக்கூடிய வளரக்கூடிய அவர்களுக்கு ஒரு பொறாமை வருது. என்ன பொறாமை? நம்முடைய தந்தை நபி யூசுப், அதாவது நம்முடைய தம்பி யூசுப் மேல மட்டும் அதிகமா பாசமா இருக்கிறாரு. அதை எப்படியாவது நம்ம தடுக்கணும், அவரை ஒழிச்சு கட்டிட்டா நம்முடைய தந்தைக்கு நம்மளை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த 10 பேருக்கும் அந்த பொறாமை ஏற்படுகிறது. அந்த 10 பேருக்கும் அந்த பொறாமை ஏற்பட்ட உடனே என்ன செய்யலாம்னு அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க, அவங்கள ஒரு பாலடைஞ்ச கிணத்துல தள்ளி விட்டுருவோம். அப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போயிட்டு நபி தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நாங்கள் விளையாட போறோம் தந்தையே, எங்களோட யூசுஃபை அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்குறாங்க. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு பார்க்குறாங்க. கனவு என்பது இஸ்லாமிய அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வஹீனுடைய 40 ஒரு பங்கு. அல்லாஹ்வுடைய செய்திகள் வஹி இருக்கிறது இல்லையா, அந்த வஹியிலே 40வது பங்காக இந்த கனவு என்பது இருக்கிறது. ஏன்னா நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது செய்திகளை சொல்வதாக இருந்தாலும் சரி, எச்சரிக்கைகளை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கனவை அல்லாஹ் பயன்படுத்துவார். அந்த அடிப்படையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு பார்க்குறாங்க.
என்ன கனவுனா, அவங்களுடைய தந்தைகிட்ட போயிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தந்தையே யா அபத்தி இன்னி ரஐது அஹத அஷ்தர கௌகபன், தந்தையே 11 நட்சத்திரங்கள் எனக்கு சஜதா செய்வதை நான் கண்டேன். அப்போ தந்தைக்கு தெரியும், நபி இல்லையா அவங்க, அதனால தந்தைக்கு அதனுடைய விளக்கம் தெரியும். அதனால தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த கனவை தயவு செஞ்சு உங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்லிடாதாங்க. ஆனால் சகோதரர்களுக்கு எப்படியோ இந்த விஷயம் போயிடுது. அப்போ சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களை எப்படியாவது நம்ம ஒழிக்கணும் அப்படின்ற திட்டத்தை தீட்டி காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக விளையாடுறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் உங்களோட அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு விளையாண்டுகிட்டு இருப்பீங்க, காட்டு பக்கமாக இருக்கிறதுனால ஓனா இவரை சாப்பிட்றோம், நான் பயப்படுறேன்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இல்லை நாங்கள் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி எல்லாம் அழித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க முடிவு பண்ண மாதிரியே ஒரு கிணத்துக்குள்ளே தள்ளி விடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டையை மட்டும் கழட்டிட்டு அதில் ஒரு பொய்யான ஆட்டு ரத்தத்தை தடவி தந்தை இடத்திலே இஷாவுடைய நேரத்திலே அழுது கொண்டு வருகிறார்கள். அழுதுக்கு தந்தையே நீங்கள் சொன்ன மாதிரியே ஓனாய் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும், ஏன்னா வந்து நபி இல்லையா, ஆனாலும் பொறுமை காக்கிறார்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தான் எங்களுக்கு உதவ வேண்டும் என்கிற வார்த்தையெல்லாம் கூறி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழுகிறாங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்து கனவுகளை எல்லாம் பார்த்ததை கொண்டு அவங்க ஒரு நபியாக ஆக போகிறார்கள் என்பதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். ஆனால் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வாடுகிறார்கள். ஆனால் அந்த கிணத்துல போடப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பாதுகாக்கிறார். பாதுகாத்துவிட்டு அது சொல்லுவாங்க, அந்த பாதுகாப்பதற்கு காரணம் என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமயத்தில் 2 சட்டை அணிந்திருந்தாங்க. ஒன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போட்டுவிட்ட அந்த சட்டையும் அவர்கள் அணிந்ததாக வரலாறு கூறுகிறது. நல்லடியார்கள் அணிந்த ஆடைக்கு கூட அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். முன்னாலே ஓதப்பட்ட 2-3 நாளைக்கு முன்னாடி ஓதப்பட்ட வசனங்களில் கூட அல்லாஹ் சொல்வான், தஹ்மீலுல் மலாயிகா, தாபூத் என்கிற ஒரு பெட்டி இருக்கிறது, அந்த பெட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பனு இஸ்ரவேலர்கள்ட்ட நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு அத்தாட்சி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு பெட்டியை பற்றி சொல்கிறாங்க. அந்த பெட்டியை மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா, அதில் அப்படி என்ன இருக்குதுன்னா, அந்த பெட்டியிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயன்படுத்திய பொருட்களும் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயன்படுத்திய அவங்களுடைய குடும்பத்தார்கள் பயன்படுத்திய பொருட்களும் அதில் இருக்குதுன்றாங்க. நபிமார்கள் பயன்படுத்திய பொருட்களாகட்டும் நல்லடியார்கள் பயன்படுத்திய பொருட்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றார். அப்போ இந்த சட்டை அவங்க அணிந்திருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாத்தார்கள் வரலாற்றில் இருந்தாங்க. அதே மாதிரி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இப்ராஹிம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து காப்பாற்றிடுறாங்க. கிணத்துல போடப்பட்ட உடனே காப்பாற்றியதற்கு பிறகு அந்த வழியாக ஒரு பயண கூட்டம் வருகிறது. வந்து தண்ணி தேடுறாங்க. தண்ணிக்காக வேண்டி வாளியை கிணத்துக்குள்ளே போடுறாங்க. போட்டால் ஒரு அழகான சிறுவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த சிறுவரை கூட்டிகிட்டு போயிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் பாருங்கள், அந்த கூட்டத்தார்கள் கூட்டிகிட்டு போனே எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அழகு. அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வச்சு ஒரு எக்ஸிபிஷன் கிரியேட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்குன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழகை பார்ப்பதற்காக ஒரு கியூ நிற்குது. அவ்வளவு அழகான ஒரு சிறுவனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அந்த செய்தி அரசருக்கு கிடைக்கிறது. அரசரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து பார்க்குறாரு. பார்க்கின்ற போது என்ன விலை இவருக்குன்னு சொல்லிட்டு விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்குகிறார். அரசருக்கு பிள்ளை கிடையாது. அரசர் கல்யாணம் பண்ணது யாருன்னா சுலைஹா அம்மா அவர்களுடைய தான். இதுக்கு முன்னாடி அரசர் கல்யாணம் பண்ணியிருந்தார். அப்போ அந்த அம்மாவிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இவரை நம்முடைய பிள்ளையாக வளர்ப்பு பிள்ளையாக நாம் ஆக்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்முடைய வேலைக்காரராக ஒரு அடிமையாக நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல வளர்கிறார்கள். வளர்கிற சமயத்தில் ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டத்திற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆளாக்குகிறார். ஏன்னா அந்த இடத்துல சொல்லுவாங்க, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகிலே அந்த அம்மா மயங்கி விடுகிறார்கள். சுலைஹா அம்மா அப்படின்றவங்க மயங்கி விடுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபருக்கு அழைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லையா? அப்போ நபியாக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லப்படுகிறது, அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ரா புர்ஹான ரப்பி, அல்லாஹ் தன்னுடைய அச்சாட்சியை காண்பித்தான். அந்த சமயத்தை தவறுக்கு அழைக்கும் போது நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன்னு சொன்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வரலாற்றில் இப்படி எழுதுவாங்க, அவருடைய தந்தையினுடைய உருவத்தை அல்லாஹ் அந்த இடத்துல கொண்டு வந்துட்டான். அப்போ பார்த்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. பல கதவுகளை அடைத்து விட்டு தனியாக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசு தவறுக்கு அழைக்கிறார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு பயந்து ஓடுகிறார்கள். ஓடக்கூடிய சமயத்தில் எல்லா கதவுகளும் தானாக திறக்கிறது. அப்போ ஓட விடாமல் அந்த அம்மா பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாங்க. சட்டை கிழிஞ்சிருது. அப்புறம் பார்த்தாக்க நேராக அரசர் வந்துடுறாரு. அரசர் பார்த்த உடனே என்ன தப்பு செய்கிறீங்க கேட்டார். கேட்ட உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் கிடையாது, ஆனால் இந்த இடத்துல ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இதுக்கு சாட்சின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க.
அப்போ அந்த குழந்தை பேசுகிறது அல்லாஹ்வுடைய உத்தரவால். அந்த குழந்தை சொல்லுச்சு, முன்னாடி பக்கம் சட்டை கிழிஞ்சிருந்ததுன்னா அந்த யூசுப் நபி பொய்யானவங்க. ஏன்னா ஒரு பெண்ணை அவர்கள் இது பண்ணும்போது அந்த பெண் தப்பிக்க நாடுகிறாள் என்று சொன்னால் முன்னாடி பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கும். அதே பின்புற சட்டை கிழிஞ்சிருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உண்மையாளர் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. பார்க்குறாங்க, பின்பக்க சட்டை தான் கிழிஞ்சிருக்குது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருந்தால் இதுக்கு மேலே தவறான விஷயங்களை நம்மை சிக்கி வைத்து விடுவார்கள், அதனால நான் சிறைக்கு சென்று விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தானாகவே விருப்பப்பட்டு சிறைக்கு போயிடுறாங்க. சிறைக்கு போனால் அங்கே 2 பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சிறைக்குள் நுழைகிறார்கள். அந்த இடத்துல ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு கனவு பார்த்தேன். இன்னொருத்தர் சொன்னார், நானும் ஒரு கனவு பார்த்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், நான் வந்து ஜூஸ் போடுற மாதிரி கனவு பார்த்தேன். இன்னொருத்தர் சொன்னார், நான் என்னுடைய தலையிலே ரொட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறேன், அந்த ரொட்டிகளை பறவைகள் எல்லாம் கொத்தி சாப்பிடுகிறது, இப்படி நான் ஒரு கனவு பார்க்குறேன், இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாரு. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கனவுக்கு விளக்கம் தெரியும். கனவினுடைய விளக்கத்தை அல்லாஹ் தஆலா தவறான ஒரு விஷயத்தை விட்டு தவிர்த்ததன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த விளக்கத்தினுடைய ஆற்றலை கொடுக்கின்றார். கனவினுடைய விளக்கத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதனால முதல்ல அல்லாஹ் பற்றி விஷயங்களை சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். நீங்கள் எந்தெந்த இறைவனுக்கு இப்படியெல்லாம் பேர் வைத்திருக்கிறீர்களோ அவன்லாம் இறைவன் கிடையாது. மழை பொழிவதற்கு இறைவன், சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு இறைவன், காசு கொடுக்கறதுக்கு ஒரு இறைவன், இப்படியெல்லாம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் இறைவன் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை முதலில் அந்த இருவருடைய மனசில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதிய வைக்கிறாங்க. பதிய வச்சதுக்கு பிறகு சொன்னாங்க, தம்பி உன்னுடைய தலையில பறவை வந்து கொத்தி சாப்பிட்ற மாதிரி கனவு பார்த்தா இல்லையா, உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகுது. அடுத்து இன்னொருத்தருக்கு சொன்னாங்க, ஜூஸ் புரியுற மாதிரி கனவு கண்டார் இல்லையா, அவருக்கு அரசரிடத்திலே நீ பணிவிடையாளனாக அரசருக்கு பணியாற்றக்கூடியவனாக நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை சொல்லிட்டு அந்த அரசருக்கு பணியாற்றக்கூடியவனாக இருப்பாய்ன்னு சொன்னாங்க இல்லையா, அவரை பார்த்து சொன்னாங்க, நீ அரசர்கிட்ட போகும்போது தயவு செஞ்சு என்னையும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் ஷைத்தான் அந்த மனிதனை மறக்கடித்து விட்டான். அதனால பல வருஷம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலே இருக்கிறாங்க. அரசர் ஒரு நாள் ஒரு கனவு பார்க்குறாரு. இதை கேட்டேன், பல வருஷங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்கும்போது அரசர் ஒரு நாள் ஒரு கனவு பார்க்குறாரு. என்ன கனவுன்னா, ஒல்லியான 7 மாடுகள், 7 கதிர்கள், பசுமையான 7 கதிர்கள், குண்டான 7 மாடுகள். அதே போல இன்னொரு பக்கம் பார்க்குறாரு, ஒல்லியான மாடுகள். அந்த ஒல்லியான மாடுகளை இந்த குண்டான மாடுகள் சாப்பிடுவதாக கனவு பார்க்குறாரு. இந்த கனவுக்கு விளக்கம் தெரியல அவருக்கு. போய் அரசவையில் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் கனவு பார்த்தேன்னு சொல்லும்போது ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாரு, கனவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்லி அதன் மூலமாக பணியாளாக வேலைக்கு சென்ற அந்த ஜூஸ் போடக்கூடிய நபர் சொன்னார், நான் உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை ஒருவர்கிட்ட போய் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்குறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முதல்ல 7 மாடுகள் குண்டு குண்டா பார்த்தீங்க இல்லையா, முதல் 7 வருடங்கள் உங்களுக்கு செல்வ செழிப்பாக இருக்கும். அடுத்து ஒல்லியான மாடுகளை பார்த்தீங்க இல்லையா, அடுத்து வரக்கூடிய 7 வருடங்கள் ரொம்ப பஞ்சகாலமாக இருக்கும். அப்போ இதுதான் இதனுடைய கனவுடைய விளக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லி அனுப்பிச்ச உடனே யார் இந்த கனவுக்கு விளக்கம் சொன்னது அவங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரபராதி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அவங்களை என் பக்கத்தில் நான் வச்சுக்கிறேன், அரசர் பதவியெல்லாம் கொடுக்க ஆசைப்பட்டார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முதல்ல எனக்கு தீர்ப்பு கொடுங்கள், நான் நிரபராதி என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தீர்ப்பை கேட்கிறார்கள். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வச்சு தீர்ப்பளிக்கப்படுகிறது. பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உண்மையாளர், அவங்க தான் குற்றமே இல்லாதவர்கள் அப்படின்றது முடிவாயிடுது. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசவையினுடைய அந்த பொறுப்பையும் கேட்கிறார்கள். சொல்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு அந்த அரச கஜானாவினுடைய பொறுப்பை கொடுங்கள். இந்த இடத்துல இமாம்கள் எழுதுவாங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு திறமையும் ஒரு பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் தாராளமாக அவர் பொறுப்புகளை கேட்டு வாங்கி நிர்வாகம் செய்யலாம். ஏன்னா அவரிடத்துல அந்த திறமை இருக்கிறது. அதை வைத்துத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பத்தை வச்சு தான் இந்த சட்டத்தெல்லாம் எழுதுறாங்க. அப்போ அந்த பொறுப்புக்கு வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, மக்களிடத்தில் அந்த அரசருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்னென்னா, முதல்ல வரக்கூடிய செல்வ செழிப்பான இருக்கக்கூடிய வருடத்தில் எல்லா விதமான கோதுமைகளையும் எல்லாத்தையும் நம்ம வந்து சேமித்து வைப்போம், வரக்கூடிய பஞ்ச காலத்தில் அது மக்களுக்கு நம்ம உதவி செய்வோம்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஐடியா. இப்போ என்ன ஆகிடுது, பல வருடங்களாக தந்தை தன்னுடைய மகனை தொலைத்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுது தன்னுடைய கண் பார்வையே இல்லாமல் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க. இப்போ பஞ்சகாலமும் வருகிறது, செல்வ செழிப்பான காலம் முடிஞ்சு பஞ்சகாலம் வருகிறது. பஞ்சகாலத்தில் எல்லோ மக்களும் உதவி தேடி வருகிறார்கள். அதற்குள்ள அரசர் இருக்கிறார்களே, அந்த அரசர் மரணித்து விடுகிறார். அந்த அரசருடைய இடத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசராகி விடுகிறார்கள். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தேடி அவங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களும் உதவி தேடி வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும், ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்க, இவங்க தான் நம்முடைய சகோதரர்களும் தெரியும்.
ஆனால் சகோதரர்களுக்கு தெரியாது இவர் தான் யூசுப், இவர் தான் அரசர் என்று தெரியாது. அதனால் உதவி தேடி வருகிறார்கள், கேட்கிறார்கள், எங்களுக்கு அரசரை உதவி செய்யுங்கள் கேட்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரா, அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவருக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாதான் உங்களுக்கு உண்டான எல்லா சாப்பாட்டையும் நான் கொடுப்பேன்னு சொல்லி வேற அனுப்புகிறாங்க. அப்போ அதே போல் போய் தந்தை இடத்துல போய் மகன்கள் கேட்குறாங்க. தந்தை இடத்துல கேட்குற போது அந்த தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனசு எப்படி இருக்கும்? ஏற்கனவே ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டீங்க, இப்போ மறுபடியும் இன்னொரு பிள்ளையும் கேட்குறீங்களே, அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் பாருங்க ஒரு நபி. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி அல்லாஹ்வை சத்தியமாக நீங்கள் அவரை பத்திரமா கொண்டு வருவேன், சத்தியம் பண்ணாதான் நான் இந்த தடவை அனுப்புவேன்ட்டாங்க. அப்போ அந்த எல்லா மகன்களும் சரி சத்தியம் பண்ணுறாங்க, அல்லாஹ் சத்தியமாக பத்திரமாக நாங்கள் கொண்டு வருவோம். அதே மாதிரி வராங்க. புன்யாமீன் என்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் புன்யாமீன் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. என்னென்னா, பொருட்களை கொடுக்கின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, தங்கத்தினாலான அந்த வெள்ளியாலான பாத்திரம் அரசர்கிட்ட இருக்கும். அந்த பாத்திரத்தை எடுத்து புன்யாமீன் அவங்களுடைய பையில போட்டுடுறாங்க. போட்டுவிட்டு அவங்க வெளியில் போகிற சமயத்தில் ஆள் சொல்லி கூப்பிடுறாங்க, இங்கே ஒரு பாத்திரம் இருந்துச்சு, அது காணாம்பா அப்படின்றாங்க. உடனே அரசர் அந்த சகோதரர்கள் சொன்னாங்க, அரசரே நாங்கள்லாம் நல்லவங்க, அந்த மாதிரி திருடக்கூடியவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி, யாருடைய பையிலே அந்த பொருளை நாங்கள் பார்க்கிறோமோ அவரை நாங்கள் பிடிச்சி வச்சுக்கணும், அதுதான் தண்டனை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசராக இருக்கக்கூடிய அந்த தோரணையை சொல்கிறார்கள். அப்போ எல்லாருடைய பையனையும் தேடி பார்க்குறாங்க. கடைசியாக பார்த்தா எந்த தம்பியை நாங்கள் கூட்டி வருவோம்னு சொல்லி தந்தை இடத்துல வாக்குறுதி அளித்தார்களோ அந்த புன்யாமீன் அவர்களுடைய பையிலே அந்த பொருள் இருக்கிறது. இப்போ மகன்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த சூழ்நிலையில கூட அவருடைய பையிலிருந்து எடுத்த உடனே இவர் மட்டும் இல்லை அரசரே, இவருடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தார் யூசுப், அவரும் திருடராக தான் இருந்திருப்பார் போல அப்படின்னு சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இத்தனைக்கும் தான் தான் யூசுப் என்று சொல்லவில்லை, ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடியே அவங்கள பற்றி தவறாக பேசுறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவரை தான் நாங்கள் பிடிச்சி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. எவ்வளவுதான் கெஞ்சியும் அவங்க உடலை. அப்போ பெரிய அண்ணன் இருக்கிறாரு இல்லையா, அவர் என்ன சொல்லிடுறாரு, தந்தைக்கு நான் சத்தியம் பண்ணிட்டேன், இனிமேல் தந்தையுடைய முகத்தில் நான் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் போய் சொல்லுங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வழியில் உட்கார்ந்துக்கிறாரு. இப்போ இந்த செய்தி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு போகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்க. முதல் மகன் மரணித்து விட்டார், இரண்டாவது மகனை இப்படி அனுப்பிச்சு வச்சா அவரும் திருடன் என்று சொல்லி அவரும் அரசரால் பிடிக்கப்பட்டு விட்டார். அதில் முதலாவது அண்ணன் வேற தந்தை இடத்துல நான் பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரோட்லேயே உட்கார்ந்துக்கிட்டார். இப்போ என்ன நிலைமையில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தவித்திருப்பாருங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு, நான் தான் உங்களுடைய தம்பி யூசுப், நான் உங்களை அனைவரையும் மன்னித்து விட்டேன், தந்தையினுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்புறம் தான் விசாரிச்சா சொன்னாங்க, என்னுடைய கண்கள் குருடாக விட்டது. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய சட்டையை தருகிறேன், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அணிஞ்சிருந்தாங்க அந்த சட்டையை கொண்டு போய் அவங்களுடைய கண்ணிலே போடுங்கள், கண் பார்வை திரும்பி வந்து விடுறாங்க. அதே போல கண்களிலே அந்த சட்டையும் போடப்படுகிறது, அதனுடைய வரக்கத்தால் கண் பார்வை திரும்ப வருகிறது என்று குர்ஆனுடைய வசனம். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த எல்லோரையுமே அரசரான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒன்று சேர்க்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசராக இருக்கிறார்கள். அந்த 11 பேரும் சஜ்தா செய்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. முந்தியுள்ள ஷரியத்தினுடைய சட்டங்கள் மாறுபடுகிறது. ஏன்னா இப்போ நம்ம குளிப்பு கடமையாகும் போது நம்ம குளிச்சா சுத்தமாகிடுவோம். ஆனால் முந்தியுள்ள ஷரியத்தினுடைய சட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, எந்த இடத்துல அசுத்தம் பட்டதோ அதை கட் பண்ணி எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு சட்டங்களும் மாறுபட்டு வருகிற ரீதியிலே அந்த உம்மத்துகளுக்கு படைப்பினங்களுக்கு சஜ்தா செய்வது அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதனால அவங்க கண்ணியத்திற்காக வேண்டி சஜ்தா செய்தார்கள். நம்முடைய உம்மத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே சஜ்தா செய்யக்கூடாது என்பதுதான் சட்டம். எனவே வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ, இந்த சமூகத்தை நம்ம புரியவது என்னன்னா, முதல்ல பொறாமப்படக்கூடாது. காசு பணங்களை எவ்வளோ வேண்டாலும் நம்ம சம்பாதிக்கலாம், ஆனால் சகோதரர்களாக இருந்தாலும் அனைவருக்குமே கொடுத்து சகோதரத்துவத்தோடு வாழ்வதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே வல்ல ரஹ்மான் எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமைச்சியை செய்து அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.